الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்களும் மீதும் உண்டாவதாக. இந்த ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கும் என் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை குறுகிய ஒரு கால வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில மனிதர்களை இரண்டு சாரார்களாக பிரிக்கலாம். ஒரு சாரார் சுஅதா, சயீத், பாக்கியசாலி. இன்னொரு சாரார் ஷகீ, துர்பாக்கியசாலி. சயீத் என்று சொல்றது பாக்கியசாலி என்ற வெற்றியாளன், உலகத்திலையும் வெற்றி, ஆகிராலையும் வெற்றி. ஷகீ, துர்பாக்கியசாலி உலகத்துல வெற்றி பெறுவாரு மக்களுடைய பார்வையில, ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில அவர் ஒரு பாக்கியசாலி அல்ல. அவர் மிக மோசமான ஒரு மனிதர் ஆயிப்பார். சயீத், ஷகீ, பாக்கியசாலி, துர்பாக்கியசாலி, வெற்றியாளன், தோல்வியாளன். நாங்க உலகத்துல வாழ்ற இல்ல, பாக்கியசாலியாக வெற்றியாளராக இருக்கணும். ஒரு முஃமினுடைய பண்பு அவர் ஒரு பாக்கியசாலியாத்தான் இருப்பார், துர்பாக்கியசாலியா இருக்க மாட்டார். கணித்துக்குரிய சகோதரர்களே, இந்த பாக்கியசாலிகளுக்குரிய பண்புகள் ஏராளம் இருக்கின்றன, வெற்றியாளருடைய பண்புகள் ஏராளம் இருக்கின்றன. அதுல முக்கியமான ஒன்று, வெற்றியாளர், பாக்கியசாலி, ஒரு முஃமின், இவர் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்புதான் அல்லாஹுக்கு சுக்ர் செய்வாரு, நன்றி செலுத்துவாரு. இந்த குத்துபான தலைப்பு அதுதான். அல்லாஹ்க்கு எல்லா விதத்திலையும் நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக இருப்பார் பாக்கியசாலி, வெற்றியாளர், ஒரு முஃமின். கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிற டைம்ல அதை மூன்று வகையாக பிரிப்பார்கள். ஒன்று மஅரிஃபத்துன் நிஅம், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், அருட்கொடைகளை அவர் அறிகிறார். இன்னின் அருட்கொடைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான், இந்த அறிவதும் அல்லாஹ்க்கு செய்கிற நன்றிதானது. இரண்டாவது, நாவினால அல்லாஹ்வை துதிக்கிறார், இதுவும் அல்லாஹ்க்கு செய்த நன்றி. மூன்றாவது, உடம்பினால அவருடைய செயற்பாடுகளை அல்லாஹ்க்கு நன்றியாக காட்டுகிறார். இப்படி மூன்று வகையாக நன்றிகளை பிரிக்கிறார்கள். கணித்துக்குரிய சகோதரர்களே, இதுல முதலாவது மஅரிஃபத்துன் நிஅம், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அறிவது. ஏன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும்? وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல எங்களுக்கு பேசுறான், நீங்க அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்க மட்டிட்டு பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு மட்டிட முடியாது. லா துஹ்ஸூஹா தான் பேசுறான். ஹஸிப யஹ்ஸபூன்னு சொன்னாலும் கவுண்ட் பண்றது, அதை கவுண்ட் பண்ணேன். லா துஹ்ஸூஹா எல்லா விதத்திலையும் கவுண்ட் பண்ண முடியாத ஒன்று. அல்லாஹ்வுடைய அருள்கள். இன்றைக்கு எங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ பார்க்கல, மதிப்பிடலும் இவ்வளவு இருக்குது. ஹிசாப்னு அரபுல சொல்லுவாங்க அக்கௌண்ட். வீட்டுல பெருமதிய மதிப்பிடலும், எங்களோட வாகனத்திட பெருமதிய மதிப்பிடலும்,
ஒரு காணி இருக்குது, அதை மதிப்பிடாலும். இது எல்லாம் மதிப்பிடும். ஆனா அல்லாஹ் கொடுக்கிற நியமத்துக்களை மதிப்பிட முடியாது. அல்லாஹ் அவ்வளவு அருட்கொடைகளை எங்களுக்கு சொரிஞ்சிருக்கிறான். கணிப்புக்குரிய சகோதரர்களே, வெளிப்படையாக இருக்கலாம், எங்களை உடம்புக்கு உள்ளால் இருக்கலாம், என்னென்ன வகை எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எவ்வளவு நியமத்துக்கள் எல்லாம் சொரிந்திருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குழந்தை கிடைக்குது, ஃபேமிலிக்கு சந்தோஷம். ஏன் குழந்தை கிடைச்சிருச்சு, பேரை வைக்கணும், தகனீக் பண்ணணும், எல்லா ஃபேமிலியும் ஹாஸ்பிட்டல் இந்த நிலைமைக்கு வருவார்கள். இதுல ஒரு சம்பவம் தான், ஒரு புள்ள கிடைக்குது, அந்த புள்ளைக்கு கண் பார்வை. அலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு 2 கண்ணு தரலையா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய நியமத்தை யோசிப்போம், அல்லாஹ்வுடைய நியமத்தை கொஞ்சம் யோசிப்போம். எங்களுக்கு பார்வை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த புள்ளைக்கு கண் பார்வை. நாங்க ஒவ்வொரு வினாடியும் எவ்வளவு கண்ணை கொத்தி திறக்கிறோம். இந்த புள்ள கொத்தின கண்ணை திறக்கலாம் ஹாஸ்பிட்டல். இந்த சம்பவத்தை டாக்டர் ரைஸ் தான் பேசுறாரு. அவருக்கு வந்த ஒரு பேஷண்ட் தான் இது. இந்த புள்ளைக்கு கண்ணை திறக்கலாம், கொத்தின கண் திறப்படுகிறதில்லை. ஏன்? கண்ணுக்கு ஒரு பசை ஒன்றுகிறது. அல்லாஹ் கொடுக்கிற நியமத். எத்தனை தரக்கு தோக்குறோம் பத்துறோம், இதை பத்தி யோசிக்கல. அலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு 2 கண்ணை தரலையா? இந்த புள்ளைக்கு அந்த பசைய ஊத்துறதுக்காக எத்தனை லட்சம் ஒரு டாட் 2 கண்ணுக்கு ஊட்டப்படுகிறது. எங்கட கண்ணில் எவ்வளவு பசை, கண் மறுட்டி வைத்திருக்குது, பசை இல்லாம இருக்குது, காஞ்சி வைத்திருக்கிறோம் பசை. அந்த ஒரு டாட் ஊத்த எத்தனையோ லட்சம் செலவழிச்சாங்க, ஊத்தினவங்க புள்ள கண்ணை திறந்துச்சு. டாக்டருக்கும் சந்தோஷம். காலையில திரும்ப வந்து பார்க்கிறாரு, பல நிலைமையில இருக்கிறார். கொத்தின கண் திறப்படுகிறதில்லை. அல்லாஹ்க்கு எவ்வளவு சுக்குர் செய்யணும். அல்லாஹ் தந்த கண் பார்வை, கண்ணை தந்திருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கண்ட நியமத்தை எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிடாது. இத மாதிரி தான் நாங்க ஒவ்வொரு நாளும் வெளிவாசல் செல்கிறோம். ஒன்று யூரிங்க்கு போறோம், இல்லாட்டி எங்களுடைய பாத்ரூம் தேவைக்கு போறோம். இது எல்லாத்தையும் அல்லாஹ் லேசாக வெளியாக்குறான். அல்லாஹ் எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்கணும். இது இல்லாட்டி ஒருத்தர் மலம் கழிக்க போகிறாரு, கஷ்டப்பட்டாரு, வருகிறதில்லை. கிதாபுல எழுதுறாங்க, ஒரு சட்டம் உண்டு. சிலவர்களுக்கு அந்த பின்சுவாரம் இல்லாட்டி அந்த நஜீஸ் அங்க பசன் வயிற்றுல கீழ்பகுதியில ஓட்ட இடப்பட்டு அதிலிருந்து தான் அது செயற்கையாக வெளியிடப்படும். அந்த செயற்கை போட்டு வெளியிட்ட மலங்கள் ஃபீலிங்ஸ் இல்லாம வெளியாகும். அது அந்த பேட் நிறைஞ்சாத்தான் விளங்கும் மலம் வந்திருக்கிறது. இந்த நியமத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். லேசாக போறோம் பாத்ரூமும். ஹாஸ்பிட்டல போயிட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டான். யூரின் அது கொஞ்சம் அடைச்சா எவ்வளவு கஷ்டம் வைக்குது. கிட்னி ஃபெயிலியர் ஆயினாக்கள் டைவர்ஸ் பண்ணுவாங்க. அந்த வருஷம் கிட்ட இருந்து பாருங்க, அல்லாஹ் தந்த நியமத்து வழங்கும். மாரிபத்துன் நியம், அல்லாஹ் தந்த நியமத்தை யோசிக்கிறது கூட முதலாவது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது தான். போறோம், போற டைம் துஆ, வெளிவார டைம்ல 2 துஆ நடக்குது. ஒன்று முஃப்ரானுக்கு உன்னிடம் பாவமன்னிப்பு கேட்கிறேன். 2வது துஆ வாயால அல்லாஹ்க்கு துஆ செய்றீங்களா, அது அல்லாஹ்க்கு செய்ற சுக்ர். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னி அல்-அதா வ ஆஃபானி. அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்களா, அல்லாஹ்க்கு செய்ற சுக்ர். சாப்பிட்டு முடியுது, எழுப்புறீங்க, லேசாக அல்லாஹ் சாப்பாடு செமிபாடைய செய்கிறான். இது அல்லாஹ் செய்யற பெரிய ஒரு நியமத். இதுக்கு அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா இந்த துஆ ஓதுறோம். துஆ ஓதுறது அல்லாஹ்க்கு செய்யற சுக்ர். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
எவ்வளவு விடயங்கள் நாங்க ஞாபகத்துக்களை அடைந்து அதை கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா சுக்குர் இல்லாம இருக்கிறேன், அதை பத்தி யோசிக்காம இருக்கிறேன். உங்களுக்கு நான் செவிப்புலனை தந்திருக்கிறேன், பார்வையை தந்திருக்கிறேன், உள்ளத்தை தந்திருக்கிறேன். இந்த 3 பாசுக்கும் சம்பந்தம் இருக்குது. கண் காது சம்பந்தம் இருக்குது. கலீலம்மா தஸ்குரூன், நீங்க எனக்கு நன்றி செய்யறது குறைவு அல்லாஹ் சொல்றான். அட்டாக் வந்தாச்சு, இத்தனை இதை அடக்க சொல்லுவார், ஆபரேஷன் சொல்லுவார். நியாமத் அல்லாஹ்வுடைய நியாமத் உள்ளால எத்தனையோ இருக்குது. கொரோனா டைம்ல எத்தனை பேருக்கு மூச்செடுக்கலாம், மெஷின் தேடி எத்தனை ஹாஸ்பிட்டல் போனாங்க. மூச்செடுத்து விட்டது அததுல் அன்பாஸ், எவ்வளவு மூச்சு எடுக்கிறோம் விட்டுறோம். அல்லாஹ் தந்த பெரிய நியாமத். மெஷினுக்கு ஒரு அவர் வைப்பாரா, அரவர் வைக்கிறாரா, அதுக்கு பெரிய ஒரு சார்ஜ். அல்லாஹ்க்கு சார்ஜ் இல்ல. சுக்குர் செய்தோ மாரிபத்துன் நியாம். அல்லாஹ்வுடைய நியாமத்தை அறிவது முதலாவது சுக்குர் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சிட்டு அந்த இப்லீஸ் சுஜூத் செய்ய மறுத்த அந்த இப்லீஸ் அல்லாஹ் சபித்து வெளியே வீசினான். அல்லாஹ்வுடைய சாபம் இடப்பட்டவன் தான் அந்த இப்லீஸ். இவன் அல்லாஹ்ட்ட சேலஞ்ச் பண்ணி ஒன்றுதான், எல்லாரையும் வழிகெடுப்பேன் ஒன்று சொன்னான். இன்னொன்று சொன்னான், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அல்லாஹ் பார்த்து சொன்ன வார்த்தை தான் அது. அதிகமானவர்கள் உனக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள், அந்த வேலையை நான் செய்வேன் சொன்னான். இதுதான் ஷைத்தான். நன்றி உள்ளவனாக இருப்போம், அல்லாஹ்வுடைய நியாமத்தை யோசிப்போம். இது முதலாவது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், வகலீலும் மின் இபாதிய ஷகூர். இந்த அடியார்கள் எனக்கு நன்றி செலுத்தாம இருக்கிறாங்க, நன்றி செலுத்துவது மிக குறைவாக இருக்குது. எவ்வளவு நியாமத்துக்கள் அல்லாஹ் தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நியாமத் சுக்குர் செய்யறதுல முதலாவது நாங்க உள்ளத்தால யோசிப்போம், எவ்வளவு நியாமத் அல்லாஹ் தந்திருக்கிறான். அருள் பாக்கியம். நபிமார்களுடைய பண்புகள் முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹ்க்கு சுக்குர் செய்யறது, நன்றி செலுத்துவது. துர்ரியத்தமன் அமல் நாம அனு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், இன்னஹு கான அப்தன் ஷகூரா. அவர் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றார், ஷாக்கிரல் லிஅன்உமி. அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அருட்கொடை எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். இப்ராஹிம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி வார டைம்ல அப்பனா அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று அந்த வசனம் வந்திருக்கிறது. அவரும் அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவராக இருந்தார். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதா ரஆ மா யுஹிப்பு, விரும்பக்கூடிய ஒன்றை கண்டாங்கண்டா, எங்களுக்கு எதெல்லாம் சரியாக அமைதோ அதெல்லாம் கண்டா இந்த துஆவை ஓதுறது நாவினால் செய்த சுக்ர். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி பிநிஅமதிஹி ததிம்மு ஸாலிஹாத். இந்த துஆயிலே வாயால செய்ற சுக்ர் இதெல்லாம் எங்களுக்கு கைகூடுதோ, நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நடக்குதோ, விரும்பினது நடக்குதோ, இதெல்லாம் நடக்கிற டைம்ல இந்த துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இதா ரஆ மா யக்ரஹு, வெறுக்கக்கூடிய ஒன்றை கண்டாங்கண்டா ஓதுற துஆ பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். கஷ்டம், சோதனை, பிரச்சனை, இதிலெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் தான். நல்லது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் தான். இது நாவினால் செய்கிற சுக்குர். ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு, ஒரு அடியான் அல்லாஹ் அங்க சோதிச்சாண்டா அவன் சொல்லுவான், என்னை அல்லாஹ் இழிவுபடுத்திட்டாங்க. சோதனையும் அல்லாஹ் ஒரு நியமத், அதுல எங்களை அவனுக்கு சுக்குர் உள்ளவனா இல்லையான்னு பார்க்கிறான். கணேசக்குரிய சகோதரர்களே, நபியுடைய வாழ்க்கை எதை எடுத்தாலும் ஒன்று உள்ளத்தால வைத்தார்கள், இதெல்லாம் அல்லாஹ் அருட்கொடை, அது அல்லாஹ்க்கு செய்கிற சுக்குர் உள்ளத்தால. இரண்டாவது, நாவினால துஆ ஓதுறோமோ இதெல்லாம் அல்லாஹ்க்கு செய்கிற சுக்குர். மூன்றாவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிமார்களுக்கு கூட அல்லாஹ்வுட ஆர்டர் வந்துச்சு, பலில்லாஹ ஃபஅபுது வகும் மினஷ் ஷாக்கிரீன். நபியே,
அல்லாஹ் வணங்குவோம். வகும் மினஷ் ஷாக்கிரீன், நன்றி செலுத்தக்கூடியவனாக இருங்கோ, நன்றி கெட்டவனாக இருக்க வேண்டாம். வலக்கத் ஆதைனா லுக்மான் ஹிக்மா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்க ஹிக்மத்தை கொடுத்தோம். ஏன் கொடுத்தோம்? அனிஸ்குர் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா ஹிக்மத் கிடைக்கும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா வாழ்க்கை சந்தோஷமாயிச்சு. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா வாழ்க்கையில பரக்கத்து. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லாஹ் நீக்குவான். இதெல்லாம் முதல்ல இருக்குது. எனக்குரிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னேன், வகும் மினஷ் ஷாக்கிரீன், நீங்கள் நன்றியுள்ளவனாக இருங்கோ. நபிமார்களுக்கு கூட அல்லாஹ்வுடைய ஆர்டர் நன்றியுள்ளவனாக இருங்கோ. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நன்றின்னு சொல்றதே இல்ல. ரீதியா பார்த்தா ஒன்று வாஜிப்னு சொல்லுவாங்க, கட்டாயம் நன்றி செலுத்தும். இன்னொன்று இருக்குது முஸ்தஹப் என்று சொல்லுவாங்க. வாஜிப் என்று சொல்ற டைம்ல மேல சொன்ன ரெண்டு விஷயம், ஒன்று மாரிபத்து நிஅம், அல்லாஹ்வுடைய அருட்கொடையை யோசிக்கிறது, சிந்திக்கிறது, அது உள்ளத்தால செய்யற சுக்ர். இரண்டாவது நாவினால துஆக்களால முடிகிறது, இது நாவினால் செய்யற சுக்ர். மூணாவது தான் இது வாஜிப் என்று பிரிக்கிறாங்க. எங்கட உடம்பு ரீதியாக செய்யக்கூடிய அமல்கள், இது அல்லாஹ்வுக்கு செய்யற சுக்ர். தொழுகிறோம், அல்லாஹ்வுக்கு செய்யற சுக்ர். குர்ஆன் ஓதுறோம், அல்லாஹ்வுக்கு செய்யற சுக்ர். வாஜிபான தொழுகைகள் இதெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறோம், அதை எல்லாம் நிறைவேற்றுவோமா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நாங்க ஹய்ய அல ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ் கூப்பிடுற டைம்ல அங்க சுபஹுக்கு இல்ல பெட்ல படுத்துக் கொண்டிருக்கிறோம்டா, நாங்க நன்றி கெட்டவன். நேரத்தோட சொன்னேன் சஹீதுன்னு, நாங்க பாக்கியசாலி இல்ல, துர்பாக்கியசாலி. அல்லாஹ்வுடைய பொறுப்பு அந்த சுபஹ் தொழுகிறவனுக்கு இருக்குது. அல்லாஹ் கூப்பிட்டான், போறீங்களா, நீங்க நன்றி உள்ளவன். நாம பிடிக்க சொல்றான், குடிக்கிறீங்களா, நீங்க நன்றி உள்ளவன். இரண்டாவது பாவத்தை விட சொல்றான், இஜ்தினாபுல் மஆசி, பாவத்தை விட்டதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுதான். இந்த கண்ணை தந்த நியமத்தை அதை அறியல்ல, நாத்தால சுக்குர் செய்யல, உடம்பால வராது. உடம்பால பார்க்கிறது ஹராத்து தான் பார்ப்பான், ஹராத்து தான் பிடிப்பான். வலா துஃப்ஸிது ஃபில் அர்த், அல்லாஹ் தந்த எந்த நியமத்தையும் நீங்க ஃபஸாதாக்க வேணாம். நிறைய பேருக்கு பழக்கம் என்னடா, இஸ்ராஃப், வீண்விரயம் செய்யறாங்க. திருமணம் செஞ்ச அந்த வீண்விரயம், ஒரு கல்யாணத்துல பல கல்யாணம், அல்லாஹ் விரும்புறதில்லை. அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்க நிகமத்தாக ஆக்குறீங்க, முசீபத்தாக ஆக்குறீங்க. செயல் ரீதியாக அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை செய்யறது அல்லாஹ்வுக்கு செய்யற சுக்ர். எதை வானென்று சொன்னானோ அதை தடுத்துக் கொள்றது அல்லாஹ்வுக்கு செய்யற சுக்ர். வட்டி எடுத்தே வீட கட்டுறது, வட்டி எடுத்தே வாகனத்தை வாங்குறது, அல்லாஹ் தார நியமத்தை நிகமத்தாக பாவித்த வானம். வலா துஃப்ஸிது ஃபில் அர்த். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்க நன்றி செலுத்துனீங்களா உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். நீங்க நன்றி செலுத்துங்க, உங்களுக்கு ஜியாதத்தன் தருவேன். இதெல்லாம் நியமத்தாக தந்திக்கிறோம். பணமாக இருக்கலாம், புள்ளவளாக இருக்கலாம், மனைவிட சந்தோஷம், புள்ளட சந்தோஷம், உங்களோட கடையுடைய சந்தோஷம், உங்களோட தேவைகள், உங்களோட வாழ்க்கையில ஃபேமிலியில சந்தோஷம், ஊர்ல சந்தோஷம், குடும்பத்துல சந்தோஷம், உங்களோட உடம்புல ஆரோக்கியம், இது எல்லாத்தையும் கூட்டி தருவேன், எனக்கு நன்றி செலுத்தும் போது அல்லாஹ் சொல்றான். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும், நீங்க நன்றி செலுத்தலையா என்ற வேதனை வரும்னு சொல்றான். ரெண்டையும் சொல்லி இருக்கிறான். நாங்க வாழ்ற டைம்ல அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். எங்கிருந்தோ வந்தோம், அல்லாஹு அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், இதை யோசிக்கல்ல. ஒரு தாய் திருந்து புள்ள வாரதிலே செல்ல, இது அல்லாஹ் வெளியாக்குறான். பிற சபம் ஒன்று, பிறப்பு இல்லாட்டி சபம், பிற சபம் ரெண்டு ஒன்று நடக்குது. அல்லாஹ் உருவாக்குறான், உயிரோட வெளியாக்குறான். இதெல்லாம் யோசிக்கல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 3 பேரை அல்லாஹ் சோதிக்கிறான். புகாரில வரக்கூடிய ஹதீஸ் வந்து 3 பேர் அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் சோதனை தந்தாலும் சுக்குர் செய்யணும். நியமத்தை தாரதும் சோதனை தான். பணம் தந்திருப்பான், பணக்காரனை பெறுவ எத்தனையோ கடைக்கு அது சோதனை. அறிவை தந்திருப்பான், அதுவும் சோதனை.
பதவியை தந்திருப்பான், அதுவும் சோதனை தான். இங்க பாருங்க இந்த 3 பேருடைய சம்பவத்தையும் அல்லாஹ் ஒரு மலக்க மனிதன் தோற்றத்தில் அனுப்புகிறான். முதலாவது ஆள் தொழுநோய், அபுரஸ், குஷ்டரோகி. இத நோயை லேசாக்க கஷ்டம். இந்த மனிதர்கிட்ட வாராரு, வந்து கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன விருப்பம்? இவர் சொல்றாரு, ஏண்ட உடம்புல இருக்கக்கூடிய இந்த குஷ்டரோகி ரோகம் ஏண்ட உடம்பு நாட்டம் அடிக்குது, சொல்லுவோய் நாட்டம் அடிக்குது, மக்கள் கிட்ட வாரல்ல, எல்லாரும் தூரமாகிட்டு போறாங்க, இது இல்லாமலாகி ஏண்ட உடம்பு ஹசன் அழகாகும், அதைத்தான் நான் விரும்புறேன். இவரு அவருடைய மேல முடிச்சாரு, அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த குஷ்டரோகம் இல்லாம போயிடுச்சு, சொல்லுநோய் இல்லாம போயிடுச்சு. அவருக்கு தெரியா இவர் மலக்கு அல்லாஹ் மனிதன் தோற்றத்தில் அனுப்பியிருக்கிறார். அதுக்கு பின்னால் திரும்ப கேட்டாரு, உங்களோட மகத்துக்கு என்ன வேணும்? இவர் சொல்றாரு, எனக்கு ஒரு ஒட்டகம், நான் மிச்சம் விருப்பம் தாரு. இவர் ஒட்டகத்தை கொடுத்தாரு, பெண் ஒட்டகத்தை நாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டார். இது முதலாவது ஆள். 2வது ஆள்கிட்ட வராரு, அவர் வழுக்கத்தலை, அம்பரா தலை, முடி வளர்றல்ல, இத முடிய உருவாக்கியதுமா ஏலா, இது 2வது நோயாளி. இவர்கிட்ட வராரு, ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி இவர்கிட்ட கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, என் தலையை பார்த்தா வழுக்க தலையாய்க்குது, மக்கள் கிண்டல் அடிக்கிறாங்க, கிட்ட வராங்க இல்ல, பேசுறாங்க இல்ல, எனக்கு தலையில முடிவே, அதுவும் கருப்பு நிற முடிவேணும், அழகாய்க்கணும், என் தலை, என் உடம்பு அழகாய்க்கணும். இவர் தலையை பிடிக்கிறாரு, மசூல் பண்றாரு, அவருக்கு தலையில முடிய அல்லாஹ் கொடுக்கிறார். திரும்ப என்ன வேணும்? அவர் சொல்றாரு, எனக்கு பசு மாடு வேணும், மாடு, நான் மாடத்தான் விரும்புறேன். இவருக்கு மாட அவர் கொடுக்கிறாரு, பெண் மாட கொடுத்துட்டு போயிட்டார். 2வது ஆள். 3வது ஆள் குருடர், ஆமா, பிறவி குருட லேசாக்கேலா, இடையில குருடாகினா அதுக்கு ஆபரேஷன் ஏதாவது ஒரு வழியை செய்வாங்க. பிறந்ததிலிருந்து குருடு, ஆமா, இவர்கிட்ட வந்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேணும்? இவர் சொல்றாரு, நான் மக்களை பார்க்கிறேன் இல்ல, எனக்கு பார்வை இருக்கணும். கண்ணை மசூ பண்றாரு, இவருக்கு கண்ண பார்வையை கொடுக்கிறார். திரும்ப என்ன வேணும்? அவர் சொல்றாரு, எனக்கு ஆடினா விருப்பம். 3 பேருக்கு 3 விஷயம். 3 பேர் நோய் வித்தியாசமான நோய். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அல்ல ஒவ்வொரு விதத்துல சோதனையை தருவார். எக்ஸாம் அந்த மீதான் தராசக்கணமாக கொண்ட அல்ல சுக்குர் செய்யறானா இல்லையான்னு ஒரு எக்ஸாம் ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு தக்குவாவை வச்சு எக்ஸாம், இன்னொருத்தருக்கு பேணுதலை வச்சு எக்ஸாம், இன்னொருத்தருக்கு பாவத்துக்கு கலர்றானா அதை வச்சு எக்ஸாம், இன்னொருத்தருக்கு அமல் செய்யறானா, குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றானா, வித்தியாசமான நடைமுறையில் அல்ல எக்ஸாம் வைப்பான். எல்லாருக்கும் ஒரே பேப்பர் அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த 3 பேருக்கும் வந்த விதம் வித்தியாசம், 3 பேர தேவையும் வித்தியாசம். 3 பேருக்கு ஒட்டகம் அங்க மாடு, இங்க ஆடு கொடுத்துட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் கழியுது, அவருக்கு ஒட்டக பட்டி ஒன்று, பெரிய பட்டி, அந்த ஒட்டகத்தால நிறைய ஒட்டகம் உருவாகி, இங்க மாட்டு பட்டி, இங்க ஆட்டு பட்டி எல்லாம் வந்தார். இந்த 3 பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தார நிஅமத்தை மறக்க கூடாது, மறந்த அல்லாஹ் சோதிப்பான். அதான் இந்த ஹதீஸ் சொல்லுது. சுக்கூர் செஞ்சா அல்லாஹ் கூட்டி தருவான். நன்றி செலுத்தாம நன்றி கெட்டவனாக வாழ்ந்தோம்டா, ஏண்ட வாகனம், ஏண்ட கார், ஏண்ட மங்களோ, ஏண்ட வீடு, ஏண்ட பணம், ஏண்ட அறிவு, இதெல்லாம் நான் எடுத்தது, நாங்க பெருமை அடிச்சோம்டா, எல்லாத்தையும் அல்லாஹ் கீழே போடுவான். இதுல கொஞ்ச நாள் கழியுது, இந்த 3 பேர்கிட்டையும் அதே மலக்கால அனுப்புறான். அந்த மலக்கு வாரர் மனிதன் தோற்றத்தில், பிச்சைக்காரன் தோற்றத்தில் வாரம். மலக்குகளை எங்களுக்கு காணேதா, காணேன் மனிதன் தோற்றத்தில் வந்தா காணே அல்ல, அந்த மனிதன் தோற்றத்தில் அனுப்புறான். அவரு பிச்சைக்காரன் தோற்றத்தில் வாரார். முதலாவது ஆள் அந்த வன்குஷ்டம் குடிச்சவன் வேறாரு, அவருக்கு பெரிய ஒட்டகப்பட்டிருக்குது, சந்தோஷம் வைக்கிறாரு, அவருடைய உடம்பு அழகாக இருக்குது. வந்து இவரு கஷ்டப்பட்டு வந்த மாதிரி கேட்கிறாரு, நீண்ட தூரம் போகிறது, எனக்கு உங்களுடைய ஒட்டகத்தில் ஒன்று தாங்களே, எனக்கு கஷ்டம் வைக்குது, போயிட்டுக்க வழி இல்லாம வைக்குது, ஒட்டகத்தில் ஒன்று தாங்களே, நான் போயிட்டுக்கிறேன். இவர் சொன்னாரு, ஏன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனை வைக்குது, போயிட்டு அல்லாஹ் சோதிப்பான்.
இந்த 6 நிஅமத்தை வச்சு அல்லாஹ் மறக்கிறோமா? அல்லாஹ்வுடைய சோதனை வரும். இவர் கேட்டாரு, இதுக்கு முன்னால நீங்க நோயாளியாக இருந்தீங்களே, உங்களை ஞாபகம் இருக்கிற எனக்கு? இல்ல, நான் இப்படித்தான் பிறந்ததிலிருந்து இப்படித்தான் இருக்கிறேன். அல்லாஹ் மறந்து பேசுறாரு. இவர் அதுக்கு பின்னால் இந்த மலக்கு அவருக்கு சொன்னாரு, பழைய நிலைமையில நீ சொல்றது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் உன்னைய பழைய நிலைமையில மாற்றட்டும் என்று சொன்னதோடு அல்லாஹ் பழைய நிலைமையில மாற்றிட்டான். அல்லாஹ் கார நியமத்து ஒரே அடியில புடுங்குவார். சுக்கூர் செய்யணும். 2வது ஆள் தட்டத்தால வலுத்தந்தால இவர் நல்லா இருக்கிறாரு. இவருக்கு மாட்டுப்பட்டு பெரிய மாடு நிறைய இருக்குது. கஷ்டால்த்த போன மாதிரி இவர்த்தை வந்து கேட்கிறார். இவரும் அதே பதில் தான், எனக்கு தெரியல. அவருக்கு என்ன பதுவா செஞ்சாரோ அதே தான் இவருக்கும் செஞ்சாரு. அதே நிலையில இவருக்கு திரும்ப வழுக்கத்தலை வந்துருச்சு. இவருடைய சொத்தெல்லாத்தையும் அல்ல அடிச்சு போட்டார். இந்த 2 பேரும் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு சுக்குர் செய்யல. 3வது ஆள் குருடர். இந்த குருடர்க்க வந்ததோடு குருடர்க்க முன்னால கேட்ட மாதிரி கேட்டாரு. இவர் சொன்னாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, இது நான் சம்பாதிச்சது இல்ல, இதுதான் பதில், இது எல்லாம் எனக்கு அல்லாஹ் தந்தது. பார்வை இல்லாம இருந்தேன், அல்லாஹ் பார்வையை தந்தான், இதெல்லாம் அல்லாஹ் தந்த சொத்து, வேண்டியதை எடுத்துட்டு போங்கன்றாரு. அந்த மனக்கு மனக்கு சொன்னாரு, நான் உங்களை செக் பண்ணேன், உங்களோட 2 தோழர்களுக்கும் எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சு போட்டான், உங்களுக்கு இன்னும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று துஆ செஞ்சுட்டு போனாரு. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தந்த அறிவா பணமா இதெல்லாம் எங்களுக்கு நியமத்தாக இருக்குதோ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், மறந்து வாழக்கூடாது. இது ஒரு சம்பவம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தெரியும் உங்களுக்கு, தாவூத் நபியை தெரியும். இந்த 2 பேருடைய வாழ்க்கையை முடியுமோ இவங்களுடைய அல்லாஹ் கொடுத்தது என்னென்ன நியமத்தை கொடுத்தானோ அதெல்லாம் வச்சு முதலாவது அல்லாஹ்வுக்கு சுக்ர் செஞ்சாங்க நாவினாலே. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபضلنا على كثير من عباده المؤمنين. அல்லாஹ் எங்களை சிறப்பாக்க வச்ச அந்த அல்லாஹ்வுக்கு புகழ் என்று நாவினால புகழ்ந்தாங்க. அது நாவினால் செய்யக்கூடிய சுக்ர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் ஓதிக்கொண்டே இருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு செய்யற சுக்ர். நாங்க எத்தனை பேர் குர்ஆன் ஓதுறோம்? ரமதான் வந்தா மட்டும்தான் குர்ஆனை தூக்குறது. எங்க சுக்ர்? குர்ஆனுக்கு தூரமாகிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஅலன்னா லஹுல் ஹதீத், இரும்ப லேசாக்கி கொடுத்தோம், மிருதுவாக்கி கொடுத்தோம். அமலு அல தாவூத் சுக்ரா, தாவூதுடைய ஃபெமிலிக்கு சொல்லி இருக்கிறோம், நன்றி செலுத்தக்கூடிய விடயங்கள் ஈடுபடுங்க. நன்றி செலுத்தினாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் லேசுபடுத்தி கொடுக்கலாமோ கொடுத்தோம். தஃசீரில் எழுதுறாங்க 3 விஷயம். ஒன்று, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தது அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை பலப்படுத்தினான். 2வது, அங்கிருந்த ஆட்சியை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். 3வது, அங்கிருந்த எதிரிகளை எல்லாரையும் கீழ்ப்படிய வச்சான். இந்த 3 அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு செஞ்ச சுக்ரால கிடைச்சு அல்லாஹ்வுடைய கிஃப்ட். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேளுங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குல்லின்னா மன்சிக தைரி வஊதீனா மின் குல்லி ஷை, அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்திருந்தான். ஜின்ன வசப்படுத்தி கொடுத்திருந்தான், காற்றை வசப்படுத்தி இருந்தார். எவ்வளவு தூரம் போகணுமோ லேசாக காற்றினால பிரயாணம் செய்வாரு. பறவைகளுடைய ஓசை தெரியும், எதையெல்லாம் பேசுதோ அவருக்கு விளங்கும். இந்த தன்மை அல்லாஹ் கொடுத்திருந்தார். எவ்வளவு பெரிய நியமத்துக்கள். இது எல்லாத்தையும் கிடைச்ச அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை மறக்கல்ல, சொன்னார்கள், இன்ன ஹாதா லஹுவல் ஃபதுலுல் முபீன், இது அல்லாஹ் தெளிவான எனக்கு தந்த சிறப்பாக இருக்குது. அல்லாஹ்வுக்கு நாவினால சுக்ர் செஞ்சாரு. அது மட்டுமல்ல, அதுக்கு பின்னால சொன்னாரு, லியபுலுவனி அஸ்குர் அம் அக்ஃபர், அல்லாஹ் இந்த நியமத்தெல்லாம் தந்திருக்கிறான் என்னைய சோதிப்பதற்கு, நான் நன்றி செலுத்திறேனா இல்லையான்னு பார்த்து அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று கூட சொன்னார்கள். அந்த சுலைமானுக்கு அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை கொடுத்தான், அவ்வளவு சக்தியை கொடுத்தான், சந்தோஷத்தை கொடுத்தான். இத மாதிரி எங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? குடும்பத்திலே சந்தோஷம், பரக்கத், புள்ளால பார்த்தா சந்தோஷம், பணத்தில பரக்கத், உடம்புல ஆரோக்கியம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். தொழுகிறது நன்றி செலுத்துறது, ஓதுறது நன்றி செலுத்துறது. நன்றி செலுத்தலையா இதெல்லாம் நியமத்தாக இருக்குதோ எல்லாத்தையும் அல்லாஹ் அடிப்பான். பெரிய ஒரு நோயை சாப்பிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை எல்லாத்தையும் அதுக்கே போயிட்டு டாக்டருக்கே போயிட்டு அல்லாஹ் முடிச்சு போட்டுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நன்றி கெட்டவனாக வாழாம நன்றி உள்ளவனாக இருப்போம்.
காரூன் உங்களுக்கு தெரியும். காரூன், இந்த காரூனுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருந்தார், நிறைய சொத்துக்களை கொடுத்திருந்தார். பனு இஸ்ராயீல முக்கியமான ஒருத்தன். இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸி மா, அவனுக்கு நிறைய பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம். இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பத்தி உலில் குவா, ஒத்தர்களை தூக்கல அந்த சாவியை தூக்க பெரிய படையொண்டா இருந்துச்சு, அவ்வளவு சொத்துக்கள். இவன் சொன்ன வார்த்தை அறிவால அல்லாஹ்வுடைய நியமத்தை மறந்தான். قال انما اوتيته على علم عندي, இது எங்கிருந்து வந்த அறிவுதான், யாரும் தரல, இது என்ன பணம் தான் யாரும் தரல. அல்லாஹ்வை மறந்து பேசுறீங்களா? அழிவு நிச்சயம். فقطفنا به وبداره الارض, அவனையும் அவனுடைய சொத்துக்களையும் நாங்க சுழி வாங்கி எடுத்துட்டோம் பூமிக்கடியில். இது தண்டனை, சுக்குர் செய்யாட்டி தண்டனை. இரண்டாவது சபா, தௌலத்து சபா, சபா சாம்ராஜ்யம் ஒரு சாம்ராஜ்யம் இருந்துச்சு. குர்ஆன் பேசுது சூரத்து சபால, அவங்களுக்கு அல்லாஹ் பெரிய தோட்டங்களை கொடுத்திருந்தார், பெரிய நியமத். சிலவங்களுக்கு வயல் இருக்கு ஏக்கர் கணக்கு, சிலவங்களுக்கு பட்டியலுக்கு மாட்டுப்பட்டி மாட்டுப்பட்டி. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும், ஈக்கிறத வச்சு அல்லாஹ்க்கு கொடுக்கணும். ஒன்று நாங்க அமல் செய்யணும், பாவத்துட்டு விலகணும். இந்த சபா வாசிகளுக்கு அல்லாஹ் 13 நபிமார்கள் அனுப்பினார். அந்த ரசூல்மார்கள் அனுப்பினார். அந்த ரசூல்மார்கள் இவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அவங்களுக்கு 2 தோட்டங்கள், 2 சைட்லையும், வலது சைட்ல இடது சைட்ல எல்லா சைட்லையும் நாங்க தோட்டங்களை கொடுத்தோம். குழு சாப்பிடுங்கோ, அல்லா தந்த ரிஸ்க சாப்பிடுங்கோ, அல்லாக்கு நன்றி செலுத்துங்கோ என்று ஓடர். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கடா, மறுத்துட்டான். நன்றி செலுத்தல்ல, அல்லாஹ் கொடுத்த சுக்குர் ஒன்றும் செய்யல, அல்லாஹ் தந்த நியமத்துக்கு எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருந்த டைம்ல அல்லாஹ் பெரிய வெள்ளத்தை அனுப்பினான், சொத்துக்கள் அப்படியே அழிச்சான். ஒரு ஆண் பேசி அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றி கெட்டவராக வாழக்கூடாது. எங்களுடைய உள்ளத்தால அல்லாஹ் அருட்கொடையை யோசிக்கிறது சுக்குர். இரண்டாவது நாவினால மொழிகிறது, துஆ கேட்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது அல்லாஹ்க்கு செய்யற சுக்குர். மூணாவது எங்களுடைய உடம்பு ரீதியாக நல்ல அமல்களை செய்யறது சுக்குர், பாவத்தை உட்றது சுக்குர். இந்த 3 பகுதியாக எங்களுடைய சுக்குர்களை பிரிக்கிறாங்க. குர்ஆன் ஒரு வசனத்தை சொல்லி குத்துபா முடிக்கிறேன். وَضَرَبَ اللَّهُ مَثَلًا قَرْيَةً آمِنَةً مُطْمَئِنَّةً يَأْتِيهَا رِزْقُهَا مِنْ كُلِّ مَكَانٍ فَكَفَرَتْ بِأَنْعُمِ اللَّهِ. ஒரு கூட்டம், ஒரு மக்கள், இவங்க அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய அருள்களை சொல்லிச்சு கொண்டே இருந்தான். காலை மாலையாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்கெல்லாம் கிடைச்சு கொண்டு இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த ஊரா நிறைய பணக்காரணிக்கிறேன், நிறைய கடைகிறேன், நல்லா சொத்துகிற ஆட்கள், நல்ல வசதி உள்ள ஆட்கள், இப்படிதான் நாங்க பேசுவோம். ஒரு ஊரை சொன்னா சொல்லுவோம், இந்த ஊர்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க நல்ல ஆட்கள், பணக்காரணிக்கிறேன்னு சொல்றோம். இந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான். இப்படி ஒரு கூட்டம், ஒரு ஊர் மக்கள், அறியா ஒரு கிராமப்புற வாசிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அருளை கொடுத்துக் கொண்டே இருந்தான். அந்த அருளுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தல்ல, அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு புறக்கணிச்சாங்க. அல்லாஹ் 2 சோதனை இறக்கினான். வறுமை, பஞ்சம், பசி, இந்த சோதனையை அல்லாஹ் பார்த்து விட்டான். லிபாஸ் சொல்ற டைம் ஆடைய கலட்டிக்கலாம், எல்லாத்தையும் கலட்டினா நிறுவனம் சொல்லுவோம். அந்த லிபாஸாக அல்லாஹ் பசியோட வாழ்க்கை, உடுப்போட எப்படி இருக்கிறோமோ இத மாதிரி அவர்களுக்கு பசி என்ற வாழ்க்கை எல்லாத்தையும் நெருங்கி போட்டார். சாப்பாடு இல்லை, கஷ்டம், நெருக்கடி, 2வது பயம், எங்க போகலாம், ஒன்று செய்யலாம், இப்படியான சோதனைகள் அல்லாஹ் இறக்கிட்டான். கணிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவனா நன்றி இல்லாம வாழ்றோமான்னு நாங்க யோசிப்போம். அதுல ஒன்று அல்லாஹ்க்கு செய்யற நன்றி, இன்னொன்று உம்மா வாப்பா இருக்கிறா, உம்மா வாப்பாக்கு நன்றி செலுத்துங்கோ. அனிஸ்கூலி வழிபாடிக்கை அல்லாஹ் சொல்றேன். அடுத்தது உங்களுக்கு யாரெல்லாம் படிச்சு தந்தாங்களோ, ஓதி தந்தாங்களோ, அந்த ஆசிரியர்களை கண்ணியப்படுத்துங்கோ, சுக்குர் செய்யுங்கோ. இது 3வது. 4வது, உங்களுடைய பக்கத்து வீட்டார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், பொதுமக்கள், இவங்க எல்லாரையும் மதியுங்கோ. ஹதீஸ்ல வந்திருக்குது, உங்களுக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சால் பிரதி உபகாரமாக ஏதாவது செய்யுங்கோ, அது அவருக்கு செய்யற நன்றி.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்தீங்களே. நாங்க உலகத்துல வாழ்ற டைம்ல நாங்க யாருக்கெல்லாம் நன்றி செலுத்துறோம், அல்லாஹ்வுக்கு முதலாவது நன்றியை முற்படுத்தணும். இரண்டாவது, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ தேங்க்ஸ் பண்றேன்னு சொல்றதாலே கண்ணியப்படுத்துறது, அவங்களை நன்றி செலுத்துறது, இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அணிகலனாக மாற்றிக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் புரிவானாக. எங்களுடைய